ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 35 நம்மளோட எண்டிங் டே தான். இனி வந்து 35 கழிஞ்சிட்டுன்னா அவங்க எப்போ வேணாலும் கோழிகளை எடுத்துகிட்டு போகலாம். பட் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா தாரதும் நமக்கு நல்லதான். ஏன்னா கோழிகள் அட்லீஸ்ட் கிராம் வெயிட் போட்டிருந்தாலும் நமக்கு அது வந்து ஒரு லாபமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கோழிகளுக்கு வந்து ஃபினிஷர் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஒரு 5 முட்டைகள் போல தான் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கொடுத்துடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து சில கோழிகளுக்கு வந்து சளி பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து மெடிசின் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆஃப்டர் 3rd வேக்சினேஷனுக்கு அப்புறம் நம்ம எந்த வித மெடிசினும் கொடுக்கல, விட்டமின்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்காமல் இருந்துட்டோம். ஏன்னா கோழிகள் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நான் சொன்னேன், இங்கே வந்து சீசன் மாறிட்டு இருக்குதுன்னு, ஒன் டே நல்ல மழையாக இருக்கும், அடுத்தது வந்து இதாரும் அது கோழிகளுக்கு அது ஒத்துக்காது. ஸோ சில கோழிகளுக்கு வந்து ஒரு சளி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது மேபி வந்து மற்ற கோழிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து மெடிசின் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மெடிசின் வந்து மார்னிங் ஒரு டைப்பு, அதாவது ஒரு 150 கிராம் பவுடர் டைப்பில் உள்ள மெடிசின் நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்த ஈவினிங் வந்து ஒரு லிக்யூட் ஐட்டம், அதுவும் நம்ம வந்து 150 ml வித் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தென் அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெயில் டைம் நல்லா சூடாக இருக்கிறதுனால கோழிகளுக்கு பாடி டெம்பரேச்சரும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து கோழிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோலைட், அதாவது குளுக்கோஸ் வந்து நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த டேங்கில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிங்கரில் வரும்போது கோழிகள் வந்து குடிச்சிடும். அது ஒரு 3 பேக்கெட் இருக்குது. 1 பேக்கெட் நம்ம போட்டுட்டோம். இனி அடுத்த 2nd பேக்கெட் நம்ம போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஐடென்டிஃபையும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு, ஒரு ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி கோழிக்கு நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும்னு நான் லாஸ்ட் வீடியோலலாம் நான் போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு பேட்ச். நம்ம ஓரளவுக்கு இந்த இதில் இருந்து தான், நம்ம டெய்லி செய்கிற செயல்களில் இருந்து தான் வந்து நம்ம அதில் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இனி ஒரு 2nd பேட்ச் போடும்போது நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும். தென் நம்ம என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 28 டேஸில் வந்து ஒரு 20 மொர்டாலிட்டி நமக்கு ஆகிடுச்சுன்னு. ஸோ அது மிஸ்டேக்ஸ் நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இனி அடுத்த வாட்டி நமக்கு போடும்போது ஒரு 27, 28 ஆகும்போது நம்ம அலர்ட் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு 1.5 கிலோ வெயிட் ஆகிட்டாலே கொஞ்சம் கோழிகளை வந்து கொடுத்துடணும். ஏன்னா ஷெட்டில் வந்து ஸ்பேஸ் வேணும் கோழிகளுக்கு. ஸோ எல்லாம் நெருங்கி இருந்திருந்தாலும் ஹீட்டு ஃபார்ம் ஆகும், அதுலேயே வந்து மொர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டைம் நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த 35 டேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோத்துக்கு ஒர்க்கு கிடையாது. ஒரு பார்ட் டைம் ஜாபு போல் தான். ஒரு மார்னிங் ஒரு 2 hours அண்ட் ஈவினிங் ஒரு 2 hours கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அது இல்லாமல் வேறு எந்த எதுவுமே இந்த இதில் வந்து பிரச்சனை கிடையாது. பின்ன கோழிகளுக்கு அவங்க சொல்கிறது போலே நம்ம வந்து கரெக்டாக செய்துட்டோன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க தர ஃபுட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அதுக்குள்ள வெயிட்டு கோழிகள் காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு நல்ல ஒரு ஜாப் தான். இதில் பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ஷெட்டை நம்ம வந்து கட்டி கொடுத்துட்டோன்னா அவங்களே வந்து அந்த கோழிகளை வந்து 35 நாள் வளர்க்கறதுக்குள்ளே கோழி குஞ்சு தருவாங்க. தென் அதோட மெடிசின், தென் ஃபுட்டு எல்லாமே அவங்க தான் தருவாங்க. நம்ம அதை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி பார்த்து கொடுத்தோன்னா நமக்கு அதுக்கான லாபம் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச்சு நம்ம போடுவோம். பட் போடும்போது நம்ம இந்த வாட்டி என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கணும் நமக்கு நல்லா தெரியும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கிளியர் ஆக்கணும். அப்புறம் வந்து இனி இந்த கோழிகளை வந்து என்றைக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 35 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இனி ஒரு சொல்ல முடியாது, ஒரு 40 டேஸுக்குள்ளால் இந்த கோழிகள் வந்து கொண்டு போக சான்ஸ் இருக்குது. அப்புறம் தான் நமக்கு தெரியும் நமக்கு இதில் வந்து எந்த மாதிரி அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. தென் அது வந்து நமக்கு வந்து லாபமானலாம் நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பட் பரவாயில்ல, இது வரைக்கும் கோழிகள் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. நமக்கு மொத்த கோழிகளோட எண்ணிக்கை வந்து 1550 கோழிகள் தந்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு 100 கோழிகள் வந்து மொர்டாலிட்டி ஆகிடுச்சு.
மிச்சம் உள்ள கோழிகளில் வந்து ஒரு 310 கோழிகள் வந்து அவங்க வந்து 1.5 கிலோ வெயிட் ஆகும்போது வந்து ஸ்பேஸுக்கு வேண்டி அவங்க கொண்டு போயிடுவாங்க. அது வந்து எதுக்குன்னா பட் இந்த அல்ஃபாம் கிரில்டு இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு 1.5 கிலோ வெயிட் உள்ள கோழிகளை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 1100 கோழிகள் இருக்கும். அந்த கோழிகளை தான் நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் கூட நம்ம கொடுக்கும்போது மேபி அதில் கொஞ்சம் வெயிட் வரவும் சான்ஸ் இருக்கலாம். தென் அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் டைம் கோழிகளுக்கு வந்து சளி பிரச்சனைகளும் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் மெடிசினும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஒரு மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம வந்து இப்போ வந்து இன்னையிலேருந்து தான் நம்ம வந்து மெடிசின் கொடுக்குறோம். அப்புறம் வந்து கோழிகளுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு எலக்ட்ரோலைஸ் பவுடரும் கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா நம்ம டேங்கில் வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ட்ரிங்கரில் வந்து ஃபில் ஆகிடும். தென் இன்றைக்கி வந்து மொர்டாலிட்டி லெவல் பார்த்திங்கன்னா 2, அது வந்து டெய்லியுமே 2, 3ன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கோழிகளை கொண்டு போகிறது வரைக்கும் மொர்டாலிட்டி வந்து இருக்க தான் செய்யும். தென் இந்த மெடிசின் வந்து ஈவினிங் நம்ம வந்து ஈவினிங் கொடுக்க வேண்டியது ஒரு 150 ml வந்து வச்சு கொடுப்போம். இது வந்து கோழிகளோட இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வேண்டி கொடுக்கறது. அப்புறம் ஒரு எல்லோ கலர் பவுடர், அது வந்து விராசிட், அது வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து கோழிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேண்டி, அதாவது வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி வைரஸ்கள்கிட்ட இருந்தும் தென் வந்து கோழிகளுக்கு இந்த சளி பிரச்சனைகள் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கும் வந்து நம்ம வந்து இந்த எல்லோ கலர் பவுடர் வந்து அது வந்து 150 கிராம். தென் அதுவும் வந்து என்னென்னா வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மார்னிங் நம்ம அது கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோலைஸ் மாதிரி அந்த குளுக்கோஸ் பொடியும் வந்து கோழிகளுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால கோழிகளுக்கு வந்து ஒரு எனர்ஜிக்கு வேண்டி தான் நம்ம குளுக்கோஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி மெடிசின் நம்ம வந்து நேற்று ஈவினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா கோழிகளுக்கு சளி பிரச்சனை இருந்ததுன்னா மற்ற கோழிகளுக்கும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். தென் மொர்டாலிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்க வேண்டாம் தான் இருந்தோம். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா தென் நமக்கு தான் அது நஷ்டம் ஆகும். அதனால தான் நம்ம கொடுத்தது. ஏன்னா நம்ம மெடிசின் வந்து கொடுக்க மடிக்கிறோன்னா கோழிகள் வந்து மெடிசின் சாப்பிட்டோன்னா தென் வந்து உணவு சாப்பிடாது. தென் அதுவும் இல்லாமல் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இல்லை. அதனால தான். தேங்க்யூ.